ஒரு மனிதனுடன் தேவன் இருக்கிறார் என்பதை அவர்களின் செயல்பாடுகள் மூலம் அறியலாம். அந்த வகையில் அன்பான தந்தை, வெறுத்த சகோதரர்கள், பெரிய குடும்பம் என்று எல்லாவற்றையும் இழந்த யோசேப்பிற்கு தேவன் மட்டுமே நம்பிக்கையாக இருந்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பாவத்திலிருந்து தப்பியோடும் யோசேப்பு தம் வாழ்க்கையில் நம்பிக்கையாக இருந்த உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் என்று எல்லோரும் கைவிடும் சில சூழ்நிலைகளிலும் வரலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருப்பார் என்பதை நம்ப வேண்டும். அதே நேரத்தில் யோசேப்பு போல தேவ சித்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியதுள்ளது. யோசேப்பிற்கு வந்தது போல தேவனை விட்டு பிரியக்கூடிய பாவ இன்பங்கள் நம்மை தேடி வரலாம். அதை தவிர்த்து பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம் வாழ்க்கையில் வரும் பாவ இன்பங்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்று பலருக்கு சந்தேகம் இருக்கலாம். அதற்கு யோசேப்பின் செயல்பாடுகளை எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளலாம். நமக்கு தகுதியில்லாத அல்லது அநியாயமான முறையில் கிடைக்கப்பெறும் எல்லாமே பாவ சந்தோஷமாக தான் இருக்கும். போத்திபார் மனைவியின் பாவ அழைப்பிற்கு யோசேப்பு ஒத்துப்போயிருந்தால் அவன் விரைவில் பணக்காரனாக மாறியிருக்கலாம். மேலும் அவனுக்கு சிறைச்சாலை போக வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அநியாயமாக வரும் அந்த சந்தோஷத்தை தவிர்த்ததால் அவனுக்கு இழப்பு ஏற்பட்டது மட்டுமின்றி செய்யாத குற்றத்திற்கு தண்டனையும் அடைந்தான். ஆனால் தேவன் அவனோடு இருந்ததால் சென்ற எல்லா இடங்களிலும் அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. மேலும் அவனுக்கு பல ஆவிக்குரிய அனுபவங்களும் கிடைத்தன. நாமும் பாவ சந்தோஷத்திற்கு எதிர்த்து நின்றால் முதலில் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் உண்டாகலாம். ஆனால் அது மிகப்பெரிய தெய்வீக ஆசீர்வாதத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எனவே தேவனோடு உள்ள உறவை பாதுகாத்து கொள்வோம். நம்மை தேடி வரும் பாவ சந்தோஷங்களை உதறி தள்ளி கிறிஸ்துவின் ஆசீர்வாதமான பாதையை நோக்கி முன்னேறுவோம்.